வெல்கம் டு விண்டோஸ் சர்வர் ட்ரைனிங். ஸோ இன்றைக்கி டெமோவில் டொமைன் கண்ட்ரோலர் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, விண்டோஸ் சர்வர் 2025 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் என்னென்ன எடிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக டொமைன் கண்ட்ரோலர் எப்படி ஒரு விண்டோஸ் சர்வர் 2025 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கான்ஃபிகர் பண்ணுறது. ஸோ portal.azure.com. ஸோ நம்மளோட லேப் செட்டப் எல்லாமே க்ளவுடில் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், portal.azure.com என்னோட ஹாட்மெயில் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் டெமோஸில் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணி அந்த வர்ச்சுவல் மிஷினில் எப்படி ஹைப்பர்-வி எனேபிள் பண்ணுறது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், என்னோட சைன்இன்னை மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன் மூலமாக எனேபிள் பண்ணுறேன். என்னோடய மொபைலில் எனேபிள் பண்ணிவிட்டு கிளிக் எஸ் ஸ்டே சைன்இன் கொடுத்துருங்க. portal.azure.com நீங்கள் போனோன்னா 3 பிளேட்ஸ் இருக்கும். இதுதான் போர்ட்டல் மெனு. இந்த போர்ட்டல் மெனுவில் நீங்கள் வர்ச்சுவல் மிஷின் செலக்ட் பண்ணுங்கள். நான் ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருப்பேன், MCSA லேபுக்குன்னு ஒரு வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் லேப் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சோன்னா வர்ச்சுவல் மிஷினை ஸ்டாப் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்மால் ட்ரிக் இருக்குது, காஸ்ட் கம்மியாக இருக்குது க்ளவுடில். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வர்ச்சுவல் மிஷினோட சைஸை நான் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சோன்னே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட டெமோஸ் முடிச்சோன்னே என்ன பண்ணுறேன், 4 கோர் CPU 16 GB ரேமாக இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், 1 கோர் CPU 3.5 GB ரேமாக மாற்றிடுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றுறீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ எகெயின் இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவை 4 கோர் CPU 16 GB ரேம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பெட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், என்னோட வர்ச்சுவல் மிஷின் சைஸை திருப்பி ரீகான்ஃபிகர் பண்ணுறேன், 4 கோர் CPU 16 GB ரேம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரீசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சைஸ் பெட்டராக இருக்கும், சீக்கிரமாக ரீசைஸ் ஆகிரும். ஸோ ஒன்ஸ் ரீசைஸ் ஆனோன்னு நான் என்ன பண்ணுறேன், இந்த வர்ச்சுவல் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த வர்ச்சுவல் மிஷினை ரிப்பாருங்க. நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு என்னாச்சு, ரீசைஸ் ரொம்ப டைம் எடுக்காது நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா. இப்போ ஓவர் வியூவில் பார்க்குறேன், ஸ்டில் 1 கோர் CPU 3.5 GB ரேம். அஷ்யூர் போர்ட்டலில் ரீலோட் பண்ணுங்கள். ரீலோட் பண்ணிங்கனாவே என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டட் விஎம்மோட சைஸ் வந்துடும். இப்போ 4 கோர் CPU 16 GB ரேம். இந்த வர்ச்சுவல் மிஷினை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா PayAsYouGo. நான் ப்ரீவியஸாக ஃப்ரீ ட்ரையல் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் 30 days நான் என்ன பண்ணிவிட்டேன், என்னோடய ஃப்ரீ ட்ரையலை PayAsYouGoவாக மாற்றிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த MCSA லேப் செட்டப்புக்கு உங்கள்கிட்ட ரிசோர்ஸஸ் இல்லைன்னு ஒரி பண்ணிக்க வேண்டாம். அஷ்யூர் இருக்கிறதுனால நீங்கள் அஷ்யூர்லேயே என்ன பண்ணிக்கலாம், MCSA லேப் செட்டப் உங்களால் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ என்னோடய வர்ச்சுவல் மிஷினோட IP அட்ரஸ் விண்டோஸார் PowerShell MSTSCயில் நான் கனெக்ட் பண்ணுறேன். என்னோடய வர்ச்சுவல் மிஷின் MCSA லேப் வியத்தை கிளிக் கனெக்ட். என்னோடய க்ரெடென்ஷியல் கேட்குது, மோர் சாய்ஸ், யூஸ் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட். என்னோடய யூசர் நேம் என்னென்னா அஷ்யூர் அட்மின், பாஸ்வேர்ட். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் டெமோஸில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி ஹைப்பர்-வி எனேபிள் பண்ணுறது, எப்படி ஐஎஸ்ஓ ஃபைல் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது, 2 விதமாக லேப் செட்டப் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்று நீங்கள் டேரெக்டாக ஐஎஸ்ஓ ஃபைலாக மைக்ரோசாஃப்ட் எவாலுவேஷன் சென்டர்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக VHD ஃபைலாக டவுன்லோட் பண்ணலாம். இப்போ என்னோடய டவுன்லோட்ஸுக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 2 டவுன்லோட்ஸ் இருக்கும். ஒன்று விண்டோஸ் சர்வர் 2025 ஐஎஸ்ஓ ஃபைல், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025 நான் ஐஎஸ்ஓ ஃபைலாக டவுன்லோட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த சர்வர் 2025 நான் ரீநேம் பண்ணிட்டேன் என்னோடய ஐஎஸ்ஓ ஃபைலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு என்ன பண்ணுறேன், VHD. ஏன்னா நம்ம ஹைப்பர்-வியை பொறுத்த வரைக்கும் VHD ஃபார்மேட் தான் சப்போர்ட் பண்ணோம். ஃபார்மேட் என்னன்னு தெரியலைன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா அது VHDன்னு தான் காட்டும், VHD ஆர் VHDX. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த VHD ஃபைலையும் நான் என்ன பண்ணுறேன், ரீநேம் பண்ணுறேன். நான் ரீநேம் பண்ணி என்ன கொடுக்குறேன், இப்போ நான் என்ன கொடுக்குறேன், DC அப்படின்னு கொடுத்துட்டோன்னா டொமைன் கண்ட்ரோலர்னு அர்த்தம். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான ஐஎஸ்ஓ ஃபைலும் எனக்கு VHD ஃபைல் 2மே இருக்குது. ஸோ 2 மெத்தட்லேயும் உங்களுக்கு VM க்ரியேட் பண்ணி காட்டுறேன். எப்படி நீங்கள் விண்டோஸ் சர்வர் 2025 வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணும்போது ஐஎஸ்ஓ ஃபைல் அட்டாச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, அது ஒரு மெத்தடு. இல்லை நான் VHD ஃபைலாகவே நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் இன்டர்நெட்டில், எனக்கு OS இன்ஸ்டால் பண்ண தெரியும் அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக VHDயாக நீங்கள்
க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட வர்ச்சுவல் மிஷினில் இந்த விஹெச்டியில் ஆல்ரெடி ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ 2 டெமோவுமே நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுங்கிறத வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், டொமைன் கண்ட்ரோலர் நான் இப்போ ஆஃப்னு கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு வர்ச்சுவல் மிஷின் கான்ஃபிகர் பண்ணியிருந்தேன். இந்த வர்ச்சுவல் மிஷினோட பாத் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட திஸ் பிசியில் எங்கே போட்டிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எஃப் ட்ரைவில் ஹைப்பர்வின்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருப்பேன். இதெல்லாமே ப்ரீவியஸ் லேப் செட்டப் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோஸ். ஸோ இப்போ இந்த டொமைன் கண்ட்ரோலர்னு இருக்குது. ஸோ இந்த டொமைன் கண்ட்ரோலரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஐஎஸ்ஓ ஃபைலை அட்டாச் பண்ணியிருப்பேன். ப்ரீவியஸ் டெமோவில் ஒரு லென்த்தி வீடியோவை கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த ஐஎஸ்ஓ ஃபைல் விஹெச்டி டவுன்லோட் பண்ணுறது, ஹைப்பர்வி இன்ஸ்டால் பண்ணுறதோட ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வர்ச்சுவல் மிஷினை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைப்பர்வி செட்டிங்ஸில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த என்ஹான்ஸ்டு செஷன் மோட் பாலிசி இதை நீங்கள் டிஃபால்ட்டாக எனேபிளில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நான் ஆல்ரெடி இருக்கிறதே க்ளவுடு விஎம். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி இருக்கிறதே எந்த விஎத்தில் இருக்கேன், க்ளவுடு விஎத்தில் இருப்பேன். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஎம்ஏ என்னோடய விஎம்ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுடு விஎம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகணும், நான் இந்த க்ளவுடு விஎத்துக்குள்ளே ஒரு வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இந்த வர்ச்சுவல் மிஷின் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, அந்த டொமைன் கண்ட்ரோலருங்களோட விஎத்தோட ஸ்க்ரீன் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணும். அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ், ஹைப்பர்வி செட்டிங்ஸில் நீங்கள் போனீங்கன்னா இந்த என்ஹான்ஸ்டு செஷன் மோட் பாலிசிங்கிறது அதுக்கு தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி சிம்பிளாக என்ன பண்ணுறேன், என்னோடய வர்ச்சுவல் மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறேன். வர்ச்சுவல் மிஷினை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கேட்கும், ப்ரெஸ் எனி கீ டு புட் ஃப்ரம் சிடி டிவிடி அப்படின்னு கேட்கும். எனக்கு ஓஎஸ் வந்து லோட் ஆகும். ஸோ இந்த வர்ச்சுவல் மிஷினே நான் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், வியூ ஃபுல் ஸ்க்ரீன்னு கொடுத்தனா எனக்கு என்ன ஆயிரும், ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். இங்கே பாருங்கள், நான் வியூ ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தனா இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னோட வர்ச்சுவல் மிஷின் என்ன ஆயிடுச்சு, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நான் மினிமைஸ் பண்ணுறேன், திருப்பி இங்கே பாருங்கள், க்ளோஸ் கொடுக்குறேன், திருப்பி பண்ணி காட்டுறேன். ரைட் கிளிக் கனெக்ட், என்னோடய வர்ச்சுவல் மிஷின் ரீகனெக்ட் பண்ணி காட்டுறேன். என்னோடய வர்ச்சுவல் மிஷினுக்கு ஓஎஸ் வந்து பூட் ஆகுது. வியூ ஃபுல் ஸ்க்ரீன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா, இங்கே 2 RDB இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 2 RDBs இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். என்னோடய விண்டோஸ் சர்வர் 2025 சர்வரோட ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். விண்டோஸ் சர்வர் 2025ல் எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதில் என்னென்ன எடிஷன்ஸ் இருக்குது, அதில் எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். So language, time, everything default. Keyboard, everything default. Install Windows Server or repair my PC ன்னு வருது. ஜஸ்ட்டு டொமைன் கண்ட்ரோலருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால் விண்டோஸ் சர்வர் நான் கொடுக்குறேன். இல்லை ரிப்பேர் மை பிசி கொடுக்கலாமா, இல்லை இன்ஸ்டால் விண்டோஸ் சர்வரே கொடுக்குறேன். அக்ரி கொடுத்தனா தான் நெக்ஸ்ட் ஒரு மாட்டிருக்கு. சரிங்களா, இன்ஸ்டால் விண்டோஸ் சர்வர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்ன எடிஷன்ஸ் இருக்குதுன்னு காட்டும். அதை நம்ம கோத்ரூ பண்ணிடலாம். பாருங்கள், இதில் என்னென்ன எடிஷன் இருக்குன்னு காட்டும். இந்த டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது மட்டும்தான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 எடிஷனுமே உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா கிராஃபிக்கல் இருக்காது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கோத்ரூ பண்ணிங்கனாவே தெரியும். இந்த டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சப்போர்ட் பண்ணும். நான் என்ன கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு வந்து டேட்டா சென்டர் எவால்வேஷன் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸு இன்ஸ்டால் பண்ணுறேன். 4th one. ஸோ செக்கிங் யுவர் பிசி. ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துறேன், ஜஸ்ட்டு அக்செப்ட் கொடுத்துட்றேன். அக்செப்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ரெக்கார்டிங்க்கு ஸ்க்ரீன் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன விண்டோவை வச்சுட்டு உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் என்னோடய சி ட்ரைவில் நான் வர்ச்சுவல் மிஷினுக்கு கொடுத்துருக்கிற சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 GB. அதை நான் அப்படியே கொடுத்துறேன், ஒரே ஹார்ட் டிஸ்க்காக சி ட்ரைவ் கொடுத்துறேன். ஸோ அப்போ நான் என்ன கொடுத்துட்றேன், கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், ரெடி டு இன்ஸ்டால். இன்ஸ்டால் விண்டோஸ் சர்வர் 2025 டேட்டா சென்டர் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் கீப் நத்திங் இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணி எப்படி ஐஎஸ்ஓ ஃபைல் அட்டாச் பண்ணி ஓஎஸ் போடுறதுங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோவாக எப்படி ஒரு வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண விஹெச்டி எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். அதுக்குள்ளே இந்த இன்ஸ்டாலேஷனும் முடிஞ்சிடும். தேங்க்யூ.